ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பாருங்கள், இது வந்து நாட் ரோஸுங்க. இதை கட் பண்ணி விட்டு ஒரு 10 days ஆகுது. நான் சண்டே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த டைம் வந்து நம்ம செடிகளெல்லாம் கட் பண்ணி விடுறதுக்கு ஒரு சரியான டைம் அப்படின்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிங்க் கலர் நாட் ரோஸு எப்படி துளிர் வந்திருக்கு பாருங்கள். இது பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் கலர் நாட் ரோஸுங்க. இது துளிர் வந்து மொட்டையே எடுத்துருச்சு பாருங்கள். இதுவுமே வந்து 10 days தான் ஆகுது பாருங்கள். ஓகேங்களா? இது வந்து ஒரு 20 days ஆகுதுங்க. இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஷ்மீரி ரோஸு. அது பாருங்கள், இதுவுமே எவ்வளோ துளிர் வந்திருக்கு பாருங்கள். இதுவுமே நான் கட் பண்ணி விட்டது தான். இது பார்த்திங்க அப்படின்னா சென்டட் ரோஸுன்னு சொல்லுவாங்க இல்லையா, மாலையெல்லாம் கட்டுவோம்ல, அந்த ரோஸு. இது கட் பண்ணி விட்டு ஒரு 10 days ஆகுது. இது பாருங்கள், சின்ன சின்னதாக துளிர் வந்திருக்கு. இங்கே பாருங்கள், இவ்வளோ சின்னதாக துளிர் வருது பாருங்கள். இதுவுமே நான் வந்து கட் பண்ணி விட்டது தாங்க. அதனால் கட் பண்ணி விடுறதுக்கு எப்போதும் வந்து யோசிக்காதீங்க. இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 days ஆகுதுங்க. இந்த சண்டே தான் கட் பண்ணி விட்டுருக்கேன். திரும்ப இந்த செடி நான் துளிர் வர்றப்போ உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இதுவும் வந்து ஒரு நாட் ரோஸ் வெரைட்டி. ஏன்னா நான் நிறைய பூக்கள் சாமிக்கு பயன்படுத்துறதுனால இந்த மாதிரி ரோஸ் செடிலாம் நிறைய வச்சுருக்கேன் பாருங்கள். இதுவும் நான் சண்டே கட் பண்ணி விட்டது தாங்க. ஏன்னா என்னால் ஒரே டைமில் எல்லாத்தையும் சரி பண்ண முடியலங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பயன்படுத்திகிட்டு இருக்கேன். இதுவுமே ஒரு நாட் ரோஸ் வெரைட்டி தாங்க. இதுவுமே ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுருக்கேன். துளிர் வந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள். இதாங்க என்னோடய தோட்டம். சின்ன இடம் தான். இப்போது நான் இதை வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணுறதுக்காக எல்லா செடிகளையும் இந்த சைடு வச்சுருக்கேன் பாருங்கள். தெரியுதுங்களா? மருதாணி பாருங்கள், வெள்ளை செம்பருத்தி செடி எல்லாமே இதில் தான் இருக்குது. நான் இதை அரேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்னொரு வீடியோ போடுறேங்க. ஹாவ் அ நைஸ் டே. பாய். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள்.